அவர்கள் ஏலியாவிடம் பேசுவதற்கு பயம். ஆகவே அந்த எலியாவின் வேலைக்காரனாகிய எலிசாவை பார்த்து சொன்னார்கள், இன்றைக்கு உன் எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா? எத்தனை அன்பான கடவுளுடைய மக்கள் அல்லவா! கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும், அது சிறிய தீர்க்கதரிசி கூட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய தீர்க்கதரிசி கூட்டமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படிந்து சென்றான். கில்காலிலிருந்து பெத்தேலுக்கும், பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கும் சென்றான். ஏறக்குறைய 49 கிலோமீட்டர் அவர்கள் பயணித்தார்கள். ஆனால் உண்மையில் அதற்கு இடையே உள்ள தூரம் 3 கிலோமீட்டர் தானாம். 3 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய அந்த தூரத்தை ஆண்டவர் கூறுகிறார், சுற்றி செல்லுங்கள் என்று. கீழ்ப்படிந்தார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு, ஆண்டவருடைய அடியார்களின் வாழ்வு, ஆண்டவருடைய ஊழியக்காரரின் வாழ்வு. ஏன் கர்த்தாவே நான் பெத்தேலுக்கு செல்ல வேண்டும், ஏன் எரிகோவுக்கு செல்ல வேண்டும், இப்படி சுற்றி செல்வதை விட நேராக ஏன் செல்லக்கூடாது? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்காத அற்புதமான தேவ மனிதர்கள் எலியாவும் எலிசாவும். எத்தனை அற்புதமான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறார்கள் அல்லவா! அநேக தருணங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். சுற்றி சுற்றி நம்மை அலைகழிக்கிறாரே என்று ஆண்டவரை குறித்து நாம் ஒரு வேளை சஞ்சோகப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம். அந்த விசுவாச குறைவை நம் வாழ்விலே உண்டாக்குகிறோம். இது ஏன் இப்படி செய்கிறார்? எளிதாக செய்வதை விடுத்து மிக கடினமான ஒரு பாதையில் நடத்துகிறாரோ? அந்த கேள்வி, அந்த எண்ணங்கள், அதற்கான யோசனைகள் இல்லாமல் செயல்படுவதுதான் உண்மையான தேவ மனிதர்களுக்கான, தேவ பிள்ளைகளுக்கான, தேவனை பின்பற்றும் மக்களுக்கான ஒரு அடையாளமாகும். எரிகோவுக்கு வந்தார்கள். அந்த எரிகோ யோர்தான் கரையிலே காணப்பட்ட ஒரு பட்டணமாகும். இதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். எரிகோவை கடந்து போக வேண்டும்.